ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை ஒன்று, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி நான் 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி சேர்த்துக்கோங்க. கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா கொஞ்சம், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடலாம். 5 மினிட்ஸ். தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 5 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க